ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஆல். ஸோ ஏஷியா கப் ஃபைனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியா ஜெயிச்சு 9th டைமாக ஏஷியா கப் சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல் ரிவ்யூ வீடியோ தான் இது. ஸோ இன்னைக்கு மேட்ச் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சது நம்ம இந்தியா தான். இந்தியா ஆப்டட் டு பவுல். அதுக்கப்புறம் லைனப்பில் சேஞ்சஸ் பார்த்தோம்னா இந்தியா 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து ஃபோர்ஸ்டு சேஞ்ச், ஹர்திக் பாண்டியா மிஸ்ட் அவுட். அதுக்கு பதிலாக தே கேம் அப் வித் ரிங்கு சிங். ஃபஸ்ட் டைமாக அவருக்கு இந்த ஏஷியா கப்பில் ஃபைனலில் டைரெக்டாக ப்ளே பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் அதர் டூ ஆஸ் எக்ஸ்பெக்டட், முதல்ல இருந்துட்டு அப்புறம் லாஸ்ட் மேட்ச்சுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தது படியே பும்ராவையும் சிவம் துபேயையும் ஹர்ஷித் ராணா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் பிளேஸில் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. பாகிஸ்தான் டீமை பற்றி சொல்லணுன்னா அவங்க வின்னிங் மொமெண்டத்தில் இருந்ததுனால நாங்கள் சொன்னபடி அதே மாதிரி அன்சேஞ்சாக வந்தாங்க. ஸோ இப்போ மேட்ச்சை பற்றி பார்த்தோன்னா பாகிஸ்தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் முதல்ல இனிஷியலாக வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாதனால டூபே நியூ பால் கொடுத்தாங்க. டூபே நியூ பாலில் நல்லா போட்டார் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஓவர்லேருந்து தான் நல்லா ஃபஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர்லாம் நல்லா போட்டார். ஸோ இனிஷியலாக பாகிஸ்தான் பேட்டர்ஸ் முதல்ல பவர் பிளே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பும்ரா கொஞ்சம் டேக் ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிய வரைக்கும் விக்கெட் விடாமல் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பிக் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ விக்கெட் விடாமல் பவர் பிளே முடியும் போது 45 ஃபார் நோ லாஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 overs வரைக்குமே இந்த எல்லா பவுலர்ஸும் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர் போட்டு முடிச்சு பார்த்தபோது விக்கெட் எதுவுமே விழலை. எல்லா பவுலர்ஸும் ஃபஸ்ட் ஸ்பெல்லில் யாருக்குமே விக்கெட் விழலை. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பெல்லில் ஸ்பின்னர்ஸ் வந்து தான் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சையத் ஜஃபரான் ஒரு நல்ல 50 அடிச்சுட்டு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் சயீம் அய்யூப் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்க மிடில் ஆர்டர் ரன் த்ரூ பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேஜில் 114 ஃபார் 1 இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் 146 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஒரு அரௌண்ட் 33 ரன்ஸுக்கு 9 விக்கெட்ஸ் விட்டு ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ் நடந்துருச்சு. அந்த கொலாப்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. லைக் அது வந்து ஒரு பெரிய கொலாப்ஸ். அண்டு ஆஸ் அன் இண்டியன் ஃபேன் ஐ என்ஜாய்ட். பட் ஒரு கிரிக்கெட் ரசிகராக அதை பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு ஒன் சைடட் கேம் போகுது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த கொலாப்ஸ் அவ்வளோ இதுவாக நடந்ததுக்கு காரணம் எஸ்பெஷலி குல்தீப் யாதவோட அந்த ஒரு ஓவர் தான். ஒரே ஓவரில் அந்த 3 விக்கெட் விழுந்து அப்படியே மொமெண்டத்தை இந்தியா பக்கம் மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. பாகிஸ்தானை பொறுத்தவரை அந்த டாப் 3க்கு அப்புறம் யாருமே அடிக்கல. எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட் ஆகிட்டு வந்தாங்க. ஸோ போகிறது வர்றதுமா இருந்தாங்க பேட்டர்ஸ். ஸோ மெயினாக அவங்க இருந்த நிலைமைக்கு அரௌண்ட் ஒரு 200 இல்லை 200 இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 180+ அடிச்சிருக்கணும். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கொலாப்ஸ்னால 146 ஒரு ரொம்ப பிலோ பார்ஸ் டோட்டல் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் நினச்சது என்னென்னா இந்தியாவுக்கு வந்து இது ஒரு ஈஸி சேஸாக இருக்கும். 147 தானே, இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கூட விளையாடுற மாதிரி இதுவும் ஒரு ஒன் சைடு அஃபேர் அப்படி நினச்சிருப்போம். ஆனால் வந்து பாகிஸ்தான் பவுலர்ஸ் ஃபைனலில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டார்கெட் கம்மியாக இருந்தாலும் நியூ பாலில் விக்கெட்ஸ் எடுத்து இந்தியாவை வந்து ப்ரெஷருக்கு புஷ் பண்ணாங்க. அண்ட் இது ஒன்றும் நம்ம புதுசாக பார்க்கல. ஏற்கனவே இந்த ஏஷியா கப்பில் 2 times அதை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து UAE கூடயும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் கூடயும் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த லோ ஸ்கோர்ஸை சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிமிலர் வே ஃபைனல்லையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஹீம் அஷ்ரஃப் 2 இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுத்தாரு. 2 ஓப்பனரையும் அவர் தூக்கிட்டாரு வித்தின் பவர் பிளே. அண்ட் இன்னொரு பக்கம் ஷஹீன் அஃப்ரீடி, அவுட் ஆஃப் ஃபார்ம் சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் அகெயின் ஒரு மேட்ச் அடிக்காமல் போயிட்டார். ஸோ நாங்கள் நேற்று ப்ரிவ்யூவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அபிஷேக் சர்மா எர்லியாக அவுட் ஆன உடனே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ட்ரபிள் வந்துச்சு. ஏன்னா டக்குன்னு பவர் பிளேக்குள்ளே 3 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் சஞ்சு சாம்சன் அண்ட் திலக் வர்மா சூப்பர்பாக ரீபில்ட் பண்ணாங்க இன்னிங்ஸை. அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ட்ராப் கேட்ச், அதனால பாகிஸ்தானுக்கு ஒரு சான்ஸ் மிஸ் ஆச்சு. ஸோ அதனால இந்தியாவோட ரீபில்டிங் ஃபேஸ் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சனை அபராத் அகமது ஒரு நல்ல பால் போட்டு தூக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சரி திரும்ப வந்து பாகிஸ்தான் வந்து சரி நம்ம கேமுக்குள்ளே வரோம் அப்படின்னு நினைக்கும் போது திலக் வர்மா ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணி நல்லா கேமை டீப்பாக எடுத்துகிட்டு போகும். சிவம் துபே வந்து அந்த ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணி கேமை நல்லா கொண்டு போனார். அதுக்கப்புறம் அந்த
ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் திரும்ப அவங்க ஹாரிஸ் ராஃபை நம்பினாங்க. ஸோ அவர் டெலிவர் பண்ண முடியல. நிறைய அவர் எப்பயும் ரன் போவார், பட் விக்கெட் எடுப்பார். பட் இந்த மேட்ச் வந்து அவருக்கு விக்கெட் கிடைக்கல, ரன் மட்டும்தான் போனார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக முடிஞ்சிருச்சு பாகிஸ்தானுக்கு. ஸோ கடைசியில் திவம் துபே அந்த சிக்ஸஸ் எல்லாம் அடிக்காமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். அப்புறம் ஆனால் திலக் வர்மா உண்மையிலேயே ஒரு எக்ஸப்ஷனல் நாக் விளையாடினார். ஸோ இப்போ இவ்வளோ நாள் கோலி வந்து முன்னாடி சேஸ் மாஸ்டர்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து திலக் வர்மா தான் அடுத்த சேஸ் மாஸ்டராக கோலிக்கு அடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், ஏன்னா அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அபவ் 60 இன் தி சேசஸ். அண்ட் சேஸில் இது வரைக்கும் இதோட சேர்த்து 8 முறையாக அன்பீட்டனாக போயிருக்காரு. அண்ட் அந்த சேசஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் அவ்வளோ சூப்பராக சேசிங்கில் விளையாடுறாரு. அண்ட் அவரோட நேற்றே சொல்லியிருந்தோம், அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் டேலண்ட். ஆனால் வந்து கொஞ்சம் ஃபார்ம் டிப்பில் இருக்காதுன்னு. பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச் டெலிவர் பண்ணதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபைனலில் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சூப்பராக ஆடினார். டேக் அபவுட் திலக் வர்மா. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் ஃபைனல்னோடனே இந்தியா வந்து அவங்க கேம் அப் பண்ணாங்க. ஃபீல்டிங்லாம் இன்னைக்கு நல்லா பண்ணாங்க. ஸோ முந்தின மேட்சஸில் நிறைய ட்ராப் கேட்சஸ் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு கேட்சுமே ட்ராப் பண்ணல. வந்த கேட்ச் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணாங்க. பாகிஸ்தான் மட்டும் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. பட் ஆனால் பாகிஸ்தான் ஃபீல்டிங்கை பாராட்டியே ஆகணும். சூரியகுமார் யாதவுக்கு பிடிச்ச கேட்ச் எல்லாம் எஸ்பெஷலி வெரி வெல் டேக்கன் பை சல்மான் அகா. ஸோ ஓவராலாக பாகிஸ்தான் வந்து இந்த கேம் அவங்க வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ணி தே பஞ்ச் அபோவ் தேர் வெயிட் டு சேலஞ்ச் இந்தியா. பட் ஸோ இந்தியா வேர் டூ ஸ்ட்ராங் ஃபார் தெம் டு பீட். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ப்ரூவ் ஆச்சு. ஆனால் பாகிஸ்தான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஷோ கொடுத்தாங்க. நாமளும் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் கார்டு பார்த்தோன்னே இது ஒரு ஒன் சைடட் கேம் தான். திரும்பவும் இதுக்கு முன்னாடி 2 வாரம் சண்டே எல்லாம் என்ன நடந்துச்சு அதே தான் இந்த திரும்பவும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இன்னொரு 4 வாரம் எடுத்தால் இந்தியாவை ஜெயிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு அந்த மேட்சஸ் கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனல்ன்றனால இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஃபைனல் உண்மையிலேயே நான் பாகிஸ்தானை ரொம்ப பாராட்டி ஆகணும். பிகாஸ் அவங்களோட அந்த விதம், அந்த காம்படிட்டிவ்னஸ், கடைசி பால் வரைக்கும் அவங்க வந்து ஜெயிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கையோட சூப்பராக டெலிவர் பண்ணாங்க. அண்ட் என்னதான் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் அந்த ஸ்கோர் எடுத்துக்கிட்டு கடைசி ஓவர் வரைக்கும் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணது வந்து உண்மையிலேயே கண்டிப்பாக அதுக்கு அவங்க பவுலிங் யூனிட்டுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சம் பேட்டிங் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பவுலிங் யூனிட் மேபி ரிசல்ட்டை கூட மாற்றிருக்கலாம். அவ்வளோ சூப்பராக போட்டாங்க. ஆஸ் he said, ஹாரிஸ் ரவுஃப் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. அப்பார்ட் ஃப்ரம் ரவுஃப் தேர் bowling was fantastic. அண்ட் ஐ didn't expect இவ்வளோ சூப்பர் bowling from ஃபஹீம் அஷ்ரஃப். he did well. தி பெனல்டிமேட் ஓவரில் அவருக்கு என்னதான் கொஞ்சம் கிராம்ஸ் வந்து பவுலிங் போடவே கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டில் he came up அண்ட் அவர் வந்து நல்லா பவுலிங் போட்டார். அண்ட் இந்த மேட்சோட மொத்த டைரக்ஷனும், அதாவது அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்தியாவுக்கு மொமெண்டம் லூஸ் ஆகிற மாதிரி இருந்தபோது ஹாரிஸ் ரவுஃப் போட்ட அந்த ஒரு ஃபுல் டாஸ் எப்படி 2022 விராட் கோலிக்கு அவர் ஒரு ஸ்லோவர் ஒன் போட்டு விராட் கோலி ஒரு 6 அடித்து மொமெண்டம் இந்தியா பக்கம் லைட்டாக ஷிஃப்ட் பண்ணாரோ, அதே மாதிரி மறுபடியும் ஹாரிஸ் ரவுஃப் வந்து ஒரு ஃபுல் டாஸ் சிவம் துபேக்கு போட்டதை அவர் டீப் மிட் விக்கெட் மேலே அடித்த உடனே அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. அந்த ஷிஃப்ட் ஆஃப் மொமெண்டமில் தான் இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஸோ ரெண்டு இன்ஸ்டன்ஸ்லேயும் ஹாரிஸ் ரவுஃப் வந்து அந்த பவுலராக போயிட்டாரு. பட் ஸ்டில் இந்தியா 2 டீமும் சூப்பராக ஆடினாங்க. அபிஷேக் சர்மா டோர்னமெண்ட் பூரா நல்லா ஆடி இருந்தாலும் இன்னைக்கு அந்த ஒரு பேட் டே வந்துருச்சு. ஸோ இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. பட் ஸ்டில் திலக் வர்மா ஸ்டாண்ட் அவுட்டாக நின்று தனி ஆளாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நமக்கு இந்த மேட்ச். ஓவராலாக இந்த ஏஷியா கப் ஆரம்பத்துலேருந்தே நிறைய கேம்ஸ் ஒன் சைடடாக போயிட்டு இருந்துச்சு. இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்தபோது கடைசி இந்த 2 கேம் இந்தியா கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அந்த வகையில் ஏஷியா கப் ஆரம்பித்தது டல்லாக இருந்தாலும் முடியும் போது நல்லா பிரைட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல கிரிக்கெட் மேட்சஸ் ஒரு 2 மேட்சாக பார்த்தோம். ஸ்ரீலங்கா இந்தியா அண்டு இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் 2மே நல்லா க்ளோஸ் கேம்ஸாக இருந்துச்சு. ஈவன் தோ பங்களாதேஷ் பாகிஸ்தான் மேட்ச் கூட ரொம்ப காம்படிட்டிவான மேட்ச் தான். ஆமாம், அதுவும் க்ளோஸாக போச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் இறுதியில் ஜெயித்தது இந்தியா தான். ஸோ 9th டைமாக சாம்பியன் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நாங்கள் கன்க்ளூட் பண்ணுறோம். சைனிங் ஆஃப்.